வளமையாக போகிற 2 குட்டி துணியையும் கலட்டி எறிஞ்சு போட்டு கடற்கரை பக்கம் போட்டான் வெள்ளைக்காரன் எல்லாம் நேற்று சனிக்கிழமை. நாங்கள் வளமையாக போகிறத விட இப்படியெல்லாம் அள்ளி கட்டி வரைஞ்சி காட்டி எங்களை கவர் பண்ணி கொண்டு போய் 250-300 பேர் ஒரு ஹோலுக்குள்ளே இருந்து வெந்து செத்தது இந்த அண்டாசித வேலையால். பர்த்டேக்கு எடுத்த நாள் அவ்வளவு ஹை ஹீட், காற்று நம்மளை தேடி வராதுன்னு சொன்னான் தானே. நேற்றைய கதையில் இன்டர்நேஷ்னல் காற்றுலாம் தேடி வந்தது. பக்கத்தில் வச்சுருந்தவங்க ஃபேன் லண்டன்லேருந்து வந்த ஒருத்தங்க இந்தாங்க மல்லி பிடியும் கொண்டு அடிக்கடி தந்தபடி, இஞ்சால ஒரு ஆள் ஜெர்மன்லேருந்து அவள் முறையை தந்தபடி இந்தாங்க விசுக்கு கொண்டு ஹோல் ஃபுல்லாக எல்லாரும் கையில் ஏதோண்ட வச்சு விசுக்கண்டு விசுக்கி கொண்டு தான் இருந்தது. அப்படி ஒரு பாட்டி நேற்று. பட் அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தானே வேணும், அதையும் என்ஜாய் பண்ணத்தானே வேணுமென்று அப்பப்போ நானும் வந்து காரக்குள்ளேயும் இருந்து கொஞ்சம் என்ன ஜில் பண்ணி கொண்டு உள்ளே போனது. வளமையை விட பரபரப்பாக இருந்தது என்னோட சனிக்கிழமை. நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வளமை மாதிரி அப்படியே சனிக்கிழமையில் லிடிலுக்கு போகிறது, பிள்ளைகளுக்கு பேக் ஆஃப் ஐட்டம் வாங்கி கொடுக்குறது. வீக்கெண்டுன்னா பள்ளிக்கூடம் மாதிரி லீவ் விட்டுட்டு தான் அப்போ எல்லாம் பேக் ஆஃப் ஐட்டம் வாங்கி மத்தியானத்துக்கும் சாப்பாடு செய்து வச்சுட்டு போகணும். அப்போ சாண்ட்விச் பானுகள் ஃப்ரெஷ்ஷாக அங்கே இருக்கும், அதையும் வாங்கி கொண்டு லிடிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்கிற அவள் விட்ட போய் பூ பிடுங்கி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாட்டை கொடுத்துட்டு ஒரு 1 hour தான் சரியாக ஆரம்பித்து படுத்தினான். எலும்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன செய்வது, இஷ்டப்பட்டு கொண்டாடணுமே என்று எலும்பினுடனும் பிள்ளைகளுக்கு லிடில் வாங்கின இந்த பானுக்குள்ள சிக்கன் சலாட் எல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச் செய்து ஆளுக்கு பேக் பண்ணி அதே மாதிரி தான் லவ் யூ அண்ணே மணி ஏண்டெல்லாம் எழுதி பின்னேறத்துக்கும் என்ன சாப்பிடணுமெல்லாம் சொல்லிட்டு நாம் வளமமாகி ஒரு கருத்த பானை பூசிக்கொண்டு டீயையும் போட்டுக்கொண்டு சரியாக 1 மணிக்கு உச்சி வெயிலில் காரில் ஏறியாச்சு. எந்த குழந்தை தாயின்ற கையில் இருந்து பாரத்தை வாங்குதோ அந்த குழந்தை வாழ்நாளில் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிள்ளை தான் என்ற குட்டி பிள்ளை. பெரிய பிள்ளை வேலைக்கு போட்டதோ குட்டி பிள்ளையை தூக்கி தண்ணிக்க பூலுக்குள்ளே போட்டா விட்ட ஃப்ரெண்ட்ஸோட. நான் திரும்பி வரும் வரைக்கும் அவுட்டோர்லேயே இருந்தவே, வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லை, சரியான ஹீட்டாக இருந்ததால். நான் போன கிழமை அந்த ட்ரெயினில் போய் நிறைய சாமான் கொண்டு வந்தேன் டெசர்ட் செய்கிறதுக்குன்னு சொல்லி. அவ்வளோ சாமானையும் மறுபடி காரில் காவி கொண்டு போய் பார்ட்டி செய்ய வேண்டிய வீட்டில் நின்றே டெசர்ட்டை செஞ்சு கொடுத்தது. இது துபாய் சாக்லேட் டெசர்ட். இதை செஞ்சு காரில் ஏற்றி 1.5 மணித்தியாலும் எனக்கு கார் ஓட்டம். ரணாஸ் என்ற ஒரு சிட்டியில் தான் பார்ட்டி நடந்தது. நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ். ஸோ இப்படியே குட்டி குட்டியாக செஞ்சு பொட்டியில் அடுக்கி காரில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ஆன வெதர் இல்லை, எல்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் கூலாகி களியாக போகும். ஸோ அதனால் மறுபடி சாமான காரில் ஏற்றி கொண்டு போய் அவையின் கிச்சனுக்குள்ள அவையை கரைச்சல் படுத்தாமல் அவை எல்லாரையும் பார்ட்டிக்கு ரக்கி விட்டுட்டு கொண்டாடத்துக்கு வந்த பல பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவை. அதில் பாதி பேர் எங்களோட ஃபாலோவர்ஸ். அவையிலும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே குயிக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணினபடி முடிச்சதோட விடக்கூடாது, அதை க்ளீன் பண்ண வேணும். நான் சொல்லுவேன், நான் எங்கே போனாலும் இப்படி தான் அந்த இடத்த கூட்டி கழுவி க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் வைவேன். ஹோட்டல் வெளியே நின்றாலும் சொன்னேன், நான் குப்பையெல்லாம் கட்டி கொண்டு வெளியில் வைப்பேன். சாப்பாட்டு கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சாப்பிட்ட விளையாட்டு தூக்கி கொண்டு கிச்சன் வேற போயிடுவேன். நல்ல பழக்க தோசங்கள் அதில் எல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் தானே. வீட்டுக்காரரும் இரவு களையோட வந்து பார்க்கும்போது கிச்சனும் வீடும் நீட்டாக இருந்தால் வைக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். விட்டுட்டு போன போலேயே விடணும். நாங்கள் உதவி பண்ணினோம்னு பத்திரம் பண்ணிடக்கூடாதானே. எல்லாம் செஞ்சுட்டு கெட்ரிங் ரெடி. 2 A பிளான் பி பிளான் என்று 2 உடுப்பு கொண்டு போனது. ஏ சக்ஸஸ் இல்லை, அது ஒரு முழு ஹெவியான ஒரு ஒர்க் பண்ணினா நைலோன் சட்டை சுட்டியான வைக்க அப்போ ஃபுல் கவர் பண்ணினா இன்னும் வேர்க்க பண்ணிட்டு. இது வந்து சஃபாரி ஹைப்பர் மார்க்கெட் இன் அல்கூரில் வாங்கின ஒரு கூர்த்தி.